என்றைக்காவது அதிமுகவை சார்ந்தவர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அரசியல் தப்பு அப்படின்னு பேசியிருக்காங்களா? இது நாடாளுமன்ற தேர்தல் தானே, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் தானே. அவர் முழக்கம் பாருங்க, தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இது நாடாளுமன்ற தேர்தல். அண்ணனுடைய முழக்கம் பாருங்க, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இது ஸ்டாலின் குரல். ஜனநாயகத்தை காக்க, இந்தியாவை காக்க, நாட்டு மக்களை காக்க, அரசமைப்பு சட்டத்தை காக்க ஸ்டாலின் குரல். ஸ்டாலின் அழைக்கிறேன். அவருடைய முழக்கம் எப்படி இருக்கு, இவருடைய முழக்கம் எப்படி இருப்பார்? எடப்பாடி பிரதமர் மோடியை எதிர்க்க மாட்டார். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுக்கா தேர்தல், திமுகவை எதிர்த்து பேசுகிறார். திமுக எதிர்ப்பது, திமுகவா நாளைக்கு டெல்லியில உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிற கட்சி, அமைச்சரவையில் இடம்பெறுகிற கட்சி வேறு. ஆட்சி செய்வது என்று பார்த்தால் இன்றைக்கு விமர்சனத்துக்குரிய கட்சி, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி பாஜக. அந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த பிஜேபி என்ன செய்தது? விலைவாசியை கட்டுப்படுத்தியதா? வேலை வாய்ப்பு தந்ததா? கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றியதா? வெளிநாட்டில் போடப்பட்ட, பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு தருவோம் என்று சொன்னாரே, தந்தாரா? 15 லட்சம் நம் வங்கி கணக்கில் போட்டாரா? இந்த நாட்டை வல்லரசாக உயர்த்துவோம் என்றாரே, வல்லரசாக உயர்த்தி இருக்கிறாரா? பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறாரா? உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு சரிந்து கிடக்கிறது. ஒரு டாலரும் நம்முடைய ரூபாயும் சமம் இல்லை. இன்னைக்கு 85 ரூபாய். மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடி 65 ரூபாய். மோடி பிரதமரான பிறகு 85 ஒத்த ரூபாய் வச்சாதான் அமெரிக்காக்காரனுடைய ஒத்த டாலர் சமம். அவன் ஒரு ஆளு, நாம 85 ஆளு நின்னாதான் சமம். நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மிக அற்புதமான வேட்பாளர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர். பேச்சுக்காக நான் பேசவில்லை. அவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற உறுப்பினர்னா சட்டத்தை உருவாக்குறவங்க. எந்த சட்டத்தை ஆதரிச்சாங்க, எந்த சட்டத்தை எதிர்த்தாங்க, எந்த விவாதத்தில் கலந்து கொண்டாங்க, எந்த கருத்தின் அடிப்படையில் பேசினாங்க, என்ன தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தாங்க, என்னென்ன கேள்விகளை எழுப்பினாங்க. வார்டு உறுப்பினர் செய்கிற வேலையெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய பார்வையில் மாற்றம் வேணும். ஒரு லெஜிஸ்லேட்டர், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள், அவங்க ஆளும் உறுப்பினர்கள், நாம எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். ஆனா நம்முடைய ரோல் அதில் இருக்கு. அவர் ஒவ்வொரு விவாதத்திலும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். ரொம்ப அருமையான வேட்பாளரை வட சென்னைக்கு தந்திருக்கிறார் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் 2வது முறை அவருக்கு வாய்ப்பு. ரொம்ப அருமையாக காத்து கிடந்து திமுகவுக்குரிய வாய்ப்பு போனா கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் திமுகவுக்கு ஒதுக்குவாங்க. அதுல 2 பேர் 3 பேர் பேசிட்டா கூட சரி, அவங்க பேசிட்டாங்க, நாம போலாம் அப்படின்னு இருந்து அங்கேயே உட்கார்ந்து இருந்து அந்த சபாநாயகர் யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு தான் போவார். எல்லா டிபேட்லையும் கலந்துருக்கிறார். ரெகுலர் அட்டெண்டன்ஸ். சபைக்கு இன்னைக்கு வரல அப்படின்லாம் கிடையாது. செஷன் நடந்துட்டு இருக்கு, ஆளை காணமே இல்லை, ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி போய் உட்கார்ந்துக்குவார். அவ்வளவு பொறுப்புணர்ச்சி உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இவர் தருமபுரி செந்தில், விஷ்ணு பிரசாத், தென்காசி தனுஷ், இவங்க 4 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்க. இன்றைக்கு நமக்கு இந்த வேட்பாளர், நீங்க போய் உட்காரு, நம்முடைய வேட்பாளர் ஆற்காட்டாரின் பிள்ளை, அதனால் வாய்ப்பு கிடைத்தது என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். ஆற்றல் வாய்ந்த பிள்ளை, அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு லெஜிஸ்லேட்டர் என்ன செய்யணுமோ அதை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். வட சென்னையின் மேம்பாட்டுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க மீண்டும் வாய்ப்பை தந்திருக்கிறார் தளபதி அவர்கள். என்னாச்சு? சுகர் மாத்திரை போடாம மயக்கம் வந்து விழுந்துட்டோமா. மாத்திரை தீந்து போச்சு. எந்த மாத்திரை வாங்கணும்னாலும் டவுனுக்கு தாமா போகணும். இனிமே மருந்து மாத்திரை வாங்க டவுனுக்குலாம் போய் அலைய வேண்டாம். அவங்களே உங்க வீடு தேடி வந்து உங்களை செக் பண்ணி எல்லா மருத்துவ வசதியையும் செஞ்சு கொடுப்பாங்க. மக்களை தேடி மருத்துவம். ஸ்டாலின் அரசின் மகத்துவம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நானும் ஒரு வேட்பாளர் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாழ்த்துக்களோடு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான வேளையில்
30% கூட இன்னும் நான் கிராமங்களுக்கு போக முடியாத அளவுக்கு உள்ள நிலையிலும் கூட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வட சென்னையில் ஓர் இடத்தில் பேச வேண்டும் என்று தனது விருப்பத்தை அன்பு கட்டளையை இட்டார், விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நான் எனது பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு சென்னைக்கு வந்திருக்கிறேன். இரவோடு இரவாக பயணித்து நாளை காலை மீண்டும் வாக்கு சேகரிப்பில் நான் ஈடுபட வேண்டும். நான் மட்டும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் போதும் என்று கருதுகிறவன் அல்ல. நான் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்லப்போனால் 40 தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. ஆனால் சூழல் அதற்கு இடம் தரவில்லை. இன்று புனித ரமலான். இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு, ஒட்டுமொத்த தேசத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவிலே இந்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்திருக்கிறார். தமிழ்நாடு அளவில் தனது எல்லையை சுருக்கிக் கொள்ளாமல் 40 தொகுதிகளில் வென்றால் போதும் என்று கருதாமல், அதிமுகவை வீழ்த்தினால் போதும் என்று எண்ணாமல், எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் போதும் என்று திட்டமிடாமல், அண்ணன் தளபதி அவர்கள் இந்திய அளவில் தனது எல்லையை விரித்துக் கொண்டார், விரிவுபடுத்திக் கொண்டார். சற்று யோசித்து பாருங்கள். திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதிகள். இந்த எல்லைக்குள்ளே அவர் திட்டமிட்டால் போதும். அதிமுகவை வீழ்த்துவது அவருக்கு மிகவும் எளிதான ஒன்று. 2019 அதிமுகவை, அதன் கூட்டணி கட்சிகளை வீழ்த்தியவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். 2019 மட்டுமில்லாமல் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியை வீழ்த்தி சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலிலும் அவர்களை புறமுதுகிட்டோட செய்தவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். அப்போது அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்த நேரம், பாஜக, பாமக, அதிமுக, தேமுதிக, இன்னும் பல கட்சிகள், லொட்டு லொஸ்கு என்று பல கட்சிகள், அப்படி எல்லோரும் ஒன்றாக இருந்த போதே மிகச் சரியாக திட்டமிட்டு தேர்தல் வியூகத்தை அமைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி அவர்களை ஒரு முறைக்கு 3 முறை 4 முறை ஏற்கனவே வீழ்த்தி வெற்றி கண்டவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே இந்த தேர்தலில் இன்னும் எளிது. ஏனென்றால் அவர்கள் ஒரு உள்ளரங்க ஒப்பந்தத்தோடு, உள்ளீடான ஒப்பந்தத்தோடு, ரகசிய ஒப்பந்தத்தோடு சண்டை போடுவது போல் போட்டு பிரிந்து நிற்கிறார்கள். அது உண்மை அல்ல. அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நாம் மூக்குடைப்பட்டோம், ஒன்றாக இருந்து நாம் தோற்று போனோம்.
இப்போது பிரிந்து நின்றால் வீழ்த்தப்படுவோம் என்பது மோடிக்கு தெரியாதா? எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் தனித்திருக்கிறார்கள்? இது பிஜேபி அரசியல் செயல் தந்திரங்கள் உண்டு. பிஜேபியினுடைய அரசியல் செயல் திட்டங்களும் உண்டு. என்ன தந்திரம், என்ன திட்டம் என்று நீங்கள் கேட்கலாம். வேறொன்றும் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து இருப்பதனால், பிஜேபியோடு அதிமுக இருப்பதனால் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு வந்துவிடுகிறது. இங்கே திமுகவுக்கு ஏற்கனவே பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனாலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு விழுகிறது. 2019, 2021 தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பொதுத் தேர்தல். ஏனென்றால் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். என்னை தவிர 3219 ஓட்டு. ஏன்னா என்னை டார்கெட் பண்ணிட்டாங்க, விடக்கூடாது கடுமையாக. எனக்கு எதிரான பல அவதூறுகள் பரப்பப்பட்டன. அந்த கதைக்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆனாலும் வெற்றி பெற்றேன். அந்த 3219 வாக்குகள் 3,21,900 வாக்குகளுக்கு சமமானது. திண்டுக்கல்லிலே 5 லட்சம் ஓட்டு, திருச்சிராப்பள்ளியிலே 4,70,000 ஓட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லோரும் வெற்றி. இதை அவன் ஆய்வு பண்ணி பார்க்குறான். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அனைவரும் திமுக கூட்டணி, கிறிஸ்தவர்கள் அனைவரும் திமுக கூட்டணி. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே புதிதாக ஒரு நிகழ்வு அரங்கேறியது. என்னவென்றால், காலம் காலமாக திமுகவை எதிர்த்து வாக்களித்து வந்த, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்தார்கள். இரட்டை இலைக்கு வாக்களித்தவர்கள், அது உதயசூரியன் எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள், கலைஞர் எதிர்ப்பு வாக்குகள். எப்போதும் அந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு விழுந்ததில்லை. ஆனால் கடந்த 2019 தேர்தலிலே இரட்டைலைக்கு போட்டவர்கள் பெரும்பாலானோர் உதயசூரியனுக்கு போட்டதனால்தான் 4 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் என்று வித்தியாசம். இதை ஆய்வு பண்ணி பார்க்குறான். யாரு? பாமக, அதிமுக, பிஜேபி. அதற்காக அண்ணாமலை உளறுவது போல் உளறி, எடப்பாடி கோபப்படுவது போல் கோபப்பட்டு, நாங்கள் தனியே நிற்கிறோம் என்று அறிவித்து வெளியே வந்து தனியே நிற்பது எதற்காக என்றால், ரெட்டைலைக்கு ஓட்டு போட்டவ பிஜேபி கூட இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு போட்டான். எனவே பிஜேபியோடு இல்லாமல் இருந்தால் திமுகவுக்கு போடுவதை தடுக்க முடியும், தங்களுடைய வாக்குகளையாவது பெற்றுக்கொள்ள முடியும். இது அதிமுக எடப்பாடியின் கணக்கு. பிஜேபியின் கணக்கு என்னவென்றால், அதை தடுக்க வேண்டியது முக்கியம். உன் ஓட்டு அங்கே போகுது, தடு. அதை விட முக்கியமா, நீ தனியே நின்னா முஸ்லீம்கள் ஓட்டையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் கணிசமாக பிரிக்க முடியும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒப்பந்தம். இது யோகம் கிடையாது. ஏன்னா நம்மளை விட அவங்க ரொம்ப பழந்தின்னு கொட்டை போட்டவர், அகில இந்திய அளவில் அரசியல் செய்யக்கூடியவன், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு உத்தியை கையாளக்கூடியவன். அங்கே 2 கட்சி எது வலுவாக இருக்கிறதோ அதில் ஒரு கட்சியோட உறவாடுகிற எந்த கட்சியோ அந்த கட்சியை பலவீனப்படுத்தி அதை வீழ்த்தி இவன் 2வது இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவன் தான் பிஜேபி. அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவை டைலூட் பண்ணி வச்சுக்கிறான். இன்னைக்கு பிஜேபிக்கு போறவன் பூரா யாரான்னா அதிமுக காரனும் பாமக காரனும் தான் போய்கிட்டு இருக்கிறான் பிஜேபிக்கு. நீங்க போனவங்களாம் பார்த்தா தெரியும். திமுகவை முதல்ல கை வைக்க மாட்டாங்க, அது முடியாது, அது வேறு. திமுகவை சீண்ட மாட்டார்கள். திமுக முதல் கட்சி, பெரிய கட்சி, ஆளும் கட்சி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2வது அதிமுக, அதுதான் இப்ப அவனுக்கு கண்ணை உறுத்துது. ஜெயலலிதா இல்லை,
ரொம்ப ஈஸியாக எடப்பாடியை கையாள முடியும். முதல்லையே அம்மா கையில் கை வச்சு அம்மாவை ஓரம் கட்டிட்டாங்க, சின்னம்மா தலையில் கை வச்சு. ரெண்டாவது ஓபிஎஸை மிரட்டி ஓரம் கட்டிட்டாங்க, தினகரனையும் அப்படி ஓரம் கட்டினாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்தியது பிஜேபி தான். எடப்பாடியையே அச்சுறுத்தி இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை காட்டி எடப்பாடி அவர்களையும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களையும் அச்சுறுத்தி தான் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. இப்ப ஏன் எடப்பாடி அவர்கள் வெளியே வர வேண்டும்? சற்று யோசித்து பாருங்க தோழர்களே. எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை ஏதோ எம்ஜிஆரை பற்றியோ ஜெயலலிதா அம்மையாரை பற்றியோ பேசிவிட்டார், அண்ணாவை பற்றி பேசிவிட்டார், இதுதான் கோபம். மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை இல்லை, அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை இல்லை, பிஜேபி பேசுகிற அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு இல்லை. என்றைக்காவது அதிமுகவை சார்ந்தவர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அரசியல் தப்பு அப்படின்னு பேசியிருக்காங்களா? இது நாடாளுமன்ற தேர்தல் தானே, பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் தானே. அவர் முழக்கம் பாருங்க, தமிழர் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இது நாடாளுமன்ற தேர்தல். அண்ணனுடைய முழக்கம் பாருங்க, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இது ஸ்டாலின் குரல். ஜனநாயகத்தை காக்க, இந்தியாவை காக்க, நாட்டு மக்களை காக்க, அரசமைப்பு சட்டத்தை காக்க ஸ்டாலின் குரல். ஸ்டாலின் அழைக்கிறேன். அவருடைய முழக்கம் எப்படி இருக்கு, இவருடைய முழக்கம் எப்படி இருப்பாங்க? எடப்பாடி பிரதமர் மோடியை எதிர்க்க மாட்டார். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுக்கா தேர்தல், திமுகவை எதிர்த்து பேசுகிறார். திமுக எதிர்ப்பது, திமுகவை நாளைக்கு டெல்லியில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போகிற கட்சி, அமைச்சரவையில் இடம்பெறுகிற கட்சி வேறு. ஆட்சி செய்வது என்று பார்த்தால் இன்றைக்கு விமர்சனத்துக்குரிய கட்சி, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி பாஜக. அந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த பிஜேபி என்ன செய்தது? விலைவாசியை கட்டுப்படுத்தியதா? வேலை வாய்ப்பு தந்ததா? கொடுத்த வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றியதா? வெளிநாட்டில் போடப்பட்ட, பதுக்கி வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை மீட்டு தருவோம் என்று சொன்னாரே, தந்தாரா? 15 லட்சம் நம் வங்கி கணக்கில் போட்டாரா? இந்த நாட்டை வல்லரசாக உயர்த்துவோம் என்றாரே, வல்லரசாக உயர்த்தி இருக்கிறாரா? பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறாரா? உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு சரிந்து கிடக்கிறது. ஒரு டாலரும் நம்முடைய ரூபாயும் சமம் இல்லை. இன்னைக்கு 85 ரூபாய். மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னாடி 65 ரூபாய். மோடி பிரதமரான பிறகு 85 ஒத்த ரூபாய் வச்சாதான் அமெரிக்காக்காரனுடைய ஒத்த டாலர் சமம். அவன் ஒரு ஆளு, நாம 85 ஆளு நின்னாதான் சமம். அவன் ஒரு ஆளு சராசரி ஏறி நின்னா, நாம 85 பேர் நின்னாதான் சமம். அதான் ரூபாயின் மதிப்பு. இந்த நிலையை ஏற்படுத்தியது யார்? தனியார் துறைகளை எல்லாம் பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் துறையாக மாற்றியது யார்? இதெல்லாம் இன்றைக்காவது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறாரா? பேச மாட்டார். மோடி பிரதமரானதில் யார் வளர்ச்சி அடைய முடிந்தது என்றால், உலக பணக்காரர்களின் வரிசையில் அதானி 4வது இடத்தை பிடித்திருக்கிறார். அம்பானி 10வது இடத்துக்குள் வந்திருக்கிறார். யார் இந்த அதானி, அம்பானி? குஜராத்தில் சாதாரணமான ஒரு கான்ட்ராக்டர் அதானி. மோடி முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு உதவி செய்து அவரை ஒரு மாநில அளவிலான ஒப்பந்ததாரராக உயர வழிவகை செய்தார். இன்னைக்கு இவர் பிரதமரான உடனே அவர் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டார். உலக நாடுகள் அனைத்திலும், அவர் பயணம் செய்கிற நாடுகள் அனைத்திலும் அவர் போட்ட ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் அதானிக்கான கான்ட்ராக்டுகளில் தான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது. இதை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரா? அதானி எப்படி வளர்ந்தார்? ஏன் வளர்ந்தார்? இந்தியாவின் பொருளாதாரம் ஏன் இப்படி அதல பாதாளத்தில் சரிந்து கிடக்கிறது? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா? வைர நகைகளுக்கு ஜிஎஸ்டி வரி 3%. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எழுதுகிற பால் பாயிண்ட் பெண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி 18%. 100 ரூபாய்க்கு பால் பாயிண்ட் பெண் வாங்கினா 118 ரூபாய் செலுத்தணும்.
100 ஒருத்தன் வைர நகை வாங்கினான்னா 103 ரூபா கொடுத்தா போதும். 3 ரூபா அங்க ஜிஎஸ்டி. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி 3%, 2%, 4%. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அனைத்துக்கும் 18%. இட்லிக்கு கூட, தோசைக்கு கூட. இந்த வரி விதிப்புக்கு காரணம் யார்? மாநில அரசுகளின் உரிமைகள் பறிபோவதற்கு காரணம் யார்? அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் யார்? சிஏஏ சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை நசுக்கி இருக்கிறாரே அந்த பிரதமரை என்றைக்காவது எடப்பாடி பேசியிருக்கிறாரா? சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக தான் காரணம். வேளாண்மை சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு விட்டன, அது வேறு. அது நிறைவேறுவதற்கு அதிமுக காரணம். அவர் லோக்சபாவில் ஒரு ஆள் தான், ராஜ்யசபாவில் 10 பேருக்கு மேல. ராஜ்யசபாவில் தான் அவங்களுக்கு அடிக்கடி நெருக்கடி வரும். மாநிலங்களின் பிரதிநிதிகள் இருக்கிற இடம் தான் ராஜ்யசபா. பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்லை, அதனால எதிர்க்கட்சிகளின் எண்ணிக்கை அங்க கணிசமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்காது. பல மசோதாக்கள் அங்கதான் தோற்று போகும். அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒவ்வொரு மசோதாவின் போதும் இந்த அதிமுக, பாமக இந்த மாதிரி ஆட்களுடைய எம்பிகளுக்கு ஒவ்வொரு முறையும் கவனிக்கப்படுகிறார்கள். தெரியலையா? கவனிக்கிறதுனா மசோதாவை நிறைவேற்றுவது. இப்படி எதையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை விமர்சித்ததாக நாம் பார்த்திருக்கிறோமா? அதனால தான் நான் சொன்ன 2 பேருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரே ஒரு ஆள் வெற்றி பெற்றால் கூட அவர்கள் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் செய்வார்கள், ஆதரவு தெரிவிப்பார்கள். அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கு, பயம் இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே பிஜேபி ஆட்சியை 10 ஆண்டுகளுக்கு மேல் தொடரவிடக் கூடாது, நீடிக்க விடக் கூடாது. அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும், பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்று துணிந்து முடிவெடுத்து தேசிய அளவில் தேர்தல் வியூகம் அமைத்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். இதை நீங்க காலரை தூக்கிட்டு சொல்லலாம், பெருமையோடு சொல்லலாம். ராகுல் காந்தி கரத்தை இறுக பற்றி கொண்டார் அண்ணன் தளபதி ஸ்டாலின். ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்த முன்முயற்சியின் விளைவாகத்தான் இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க முடிந்தது. இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு வந்திருக்கிறார். அண்ணன் டி ராஜா இவர்கள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸோடு இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி வரமாட்டார் என்று சொன்னார்கள், வந்தார். தளபதி அவரை சந்தித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் என்று சொன்னோம், நானே கூட சொன்னேன். ஆனால் வந்தார். தளபதி அவரை சந்தித்த பிறகு அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் வந்தார். தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான முன்முயற்சிகளை எடுத்தவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தோழர்களே, 2 ஆண்டுகளாக அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக உருவானதுதான் இந்தியா கூட்டணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் அண்ணன் இந்த முயற்சி எடுக்கணும்? பிஜேபியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா, எதிர்க்காமல் இருந்தா, காங்கிரஸோடு சேராமல் இருந்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ள போயிருக்கவே மாட்டார். பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தால், காங்கிரஸோடு சேராமல் இருந்திருந்தால் அண்ணன் பொன்முடி பதவியை இழந்திருக்க மாட்டார். பிஜேபியோடு ஒரு நல்ல நட்பை வைத்திருந்தால், நட்புறவை பேணி இருந்தால், திமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம், சொந்தமான நண்பர்களின் இடங்கள் எல்லாம் ஐடி ரெய்டுக்கு உள்ளாகாது. நான் சிதம்பரத்தில் தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ள இன்கம் டாக்ஸ் ரெய்டு. இத்தனை வருஷம் நான் தேர்தலில் நின்றுக்கிறேன், முதல் முறையா இது அனுபவம். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிற ஒரு கட்சி என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே பொருளாதார வலிமை இல்லாத ஒரு கடைசி வேட்பாளர் என்றால் அது திருமாவளவன். அவன் தங்குற இடத்துல வந்து ஐடி ரைடு பண்றானா என்னங்க அர்த்தம்? என்ன வருமானம் வரும்?
ஏது வருமானம்? வருமான வரித்துறை அங்கே வர்றதுக்கு என்ன தேவை இருக்கு? அச்சுறுத்துறாங்களாம், பயமுறுத்துறாங்களாம். உடனே நாம் பயந்து பின்வாங்கி மோடியை விமர்சிக்காமல் விட்டு விடுவேனாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி தமிழக முதல்வருக்கு செக் வைக்கிறாங்களாம். பார், முதலமைச்சராக இருந்தால் கூட தூக்கி உள்ள போடுவோம். இடி என்கிற ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இடி அதுக்கு கைது செய்கிற அதிகாரம் இல்லை. அப்படி இதுவரை யாரையும் கைது செய்ததே கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றில் இடி கைது செய்ததே இல்லைன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் டைரக்டாக அரெஸ்ட் பண்றது. கேஸ் போடுவாங்க, வழக்கு எதிர்கொள்ளணும், அவ்வளவுதான். ஆனால் கைது செய்து விசாரணை கைதியாகவே அவருடைய அமைச்சரவையில் இருந்த துணை முதல்வர் சிசோடியாவை கிட்டத்தட்ட 1 வருஷம் உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ இவர் செந்தில் பாலாஜி விசாரணை கைதியாக 1 வருஷம் இருக்கிறார். கொலை வழக்கில் கூட 90வது நாளுக்கு பிறகு பெயில் எடுத்துட முடியும், 302 கூட. அது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ், அது கொலை வழக்கு. ஆனால் இது மாதிரியான வழக்கில் ரிமாண்டட் பிரிசனர்ஸ் யாரையும் 90 நாளைக்கு மேலே உள்ள வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சது கிடையாது. ஆனால் வைக்கிறாங்க. இன்னும் செந்தில் பாலாஜிக்கு பெயில் இல்லை, சிசோடியாவுக்கு பெயில் இல்லை. அதில் 6 மாசமா ஒருத்தர் இருந்து இப்போதான் வெளியே வந்திருக்கிறார் பெயில். எந்த முகாந்திரமும் இல்லை, அவங்களால காட்ட முடியல, எந்த எவிடன்ஸும் கிடையாது, ப்ரூஃப் கிடையாது. சும்மா யூகத்தின் அடிப்படையில் அவன் சொன்னான் உன்னை பற்றி, அதனால உள்ள தூக்கி போடுறான். இதெல்லாம் எதனால் செய்கிறார்கள்? இதைத்தான் பாசிசம் என்று சொல்லுகிறோம். பாசிசம்னா வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமா, மரபுகளுக்கு விரோதமா, ஜனநாயகத்திற்கு விரோதமா, நீதி நியாயத்திற்கு விரோதமா எதை வேணாலும் நான் செய்வேன், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவேன் என்கிற அந்த போக்கு இருக்கிறதே, அதுதான் பாசிசம். பாசிச பாஜக அரசு. அப்படிப்பட்ட அந்த அரசை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையிலே எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னு நினைக்கிறவர். திருமாவளவன் எப்ப பார்த்தாலும் மோடியை கீழி கீழ்ச்சிட்டு இருக்கான். நமக்கு திருமாவளவன் வேண்டாயா, ராமதாஸ் தான் சரியானால் அவரை தூக்கி உள்ள போடுவோம் அப்படின்னு அண்ணன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? மோடியை கிழிக்கிற ஆள் தான் வேண்டும், எதிர்ப்பவர்கள் தான் தேவை. காங்கிரசோடு உறவாடினால் நீ அவர்களை அடக்குவாய் என்றால் நான் மேலும் மேலும் உறவாடுவேன், அவர்களோடு நெருக்கமாக இருப்பேன். இந்த முடிவை எடுத்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஏன் காங்கிரஸ் இல்லாம திமுகவில் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதா? காங்கிரஸ் இல்லாம இங்க ஆட்சியை கைப்பற்ற முடியாதா? காங்கிரஸ் இல்லாம அரசியல் செய்ய முடியாதா? தொலைநோக்கு பார்வை, சமூக அக்கறை, நாட்டின் மீதான அக்கறை, மக்களின் மீதான அக்கறை, ஜனநாயகத்தின் மீதான அக்கறை, அரசமைப்பு சட்டத்தின் மீதான அக்கறை. ஏனென்றால் இவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், பேரறிஞர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் பாசறையில் பயின்றவர், சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவர். அதனால்தான் திருமாவளவன் அண்ணன் தளபதியின் கைகளை இறுக பற்றி நிற்கிறார். தோழர்களே, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு 2 ஆண்டு காலம் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாதாரணமானதல்ல. நான் வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன். இது எப்படி இவருக்கு இந்த துணிச்சல் வந்தது என்று நான் திரும்பி பார்க்கிறேன். 1977 இதே போன்ற ஒரு நெருக்கடி நாட்டுக்கு ஏற்பட்ட போது அகில இந்திய அளவில் தேசிய பார்வையோடு தேர்தல் வியூகம் அமைத்த முத்தமிழறிஞர் கலைஞரிடம் இருந்த துணிச்சல். அன்னைக்கு 77 ஜனதா உருவாச்சு. ஜனதா உருவாகும் போது அதுல முக்கியமான தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அது அப்ப 10-12 கட்சிகள் கூட்டணி. அன்றைக்கு காங்கிரஸை எதிர்த்து அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது.
அந்த ஜனதா கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன கட்சியாக இருந்ததுதான் இன்றைய பாரதிய ஜனதா, அன்றைய ஜனசங். அப்ப அவனுக்கு பேரு ஜனசங், ஜனசங்கம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு பேரே தெரியாது. வாஜ்பேயின்னு அப்பதான் திமுக போஸ்டர்ல தான் அப்ப எழுதுவாங்க எல்லா இடங்கள்லையும். ஏன்டா பேய் பிசாசுன்னு பேரெல்லாம் இருக்கு என்று அப்பெல்லாம் கமெண்ட் அடிப்பாங்க. முதல்ல திமுக ஒட்டிய சுவரொட்டிகளில் தான் வாஜ்பாய் படத்தை நாம் தமிழகத்திலே பார்த்தோம், அந்த பெயரை கேள்விப்பட்டோம். அப்புறம் ஜனதா சீர்குலைந்தது. அதிலிருந்து வெளியேறிய ஜனசங்கம் தான் 1982 பாரதிய ஜனதா என்று உருவானது. 1984 நடந்த பொது தேர்தலில் 2 எம்பிக்களை பெற்றிருந்தது. அதுதான் இன்னைக்கு நாட்டை ஆளுகிறது. ஏன் அந்த கட்சியை வீழ்த்த வேண்டும்? எதற்காக வீழ்த்த வேண்டும்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இது சராசரி தேர்தல் அல்ல, வழக்கமான தேர்தல் அல்ல. இதற்கு முந்தைய தேர்தல்களில் எல்லாம் நீங்கள் அளித்த வாக்குகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றாலும் கூட இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கிற வாக்குகள் 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. நாட்டு மக்களை பாதுகாப்பதா வேண்டாமா என்கிற கேள்விக்கு விடை காணுகிற தேர்தல். பாசிச சக்திகளை வீழ்த்துவதா வேண்டாமா என்கிற கேள்விக்கு விடை காணுகிற தேர்தல். ஜனநாயகத்தை பாதுகாப்பதா வேண்டாமா, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதா வேண்டாமா என்கிற கேள்விகளுக்கு விடை காணும் தேர்தல் இந்த தேர்தல். இது வாழ்வா சாவா என்கிற ஒரு யுத்தம். இது ஒருபுறம் மக்கள், இன்னொரு புறம் சங் பரிவார் கும்பல். இந்திய நாட்டு மக்கள் சங் பரிவார்களை எதிர்த்து யுத்தம் நடத்துகிறார்கள். இது ஒரு தர்ம யுத்தம், கருத்தியல் போர். ஒருபுறம் மக்கள் நிற்கிறார்கள், அந்த மக்கள் பக்கம் நாம் நிற்கிறோம். இந்தியா கூட்டணி எங்கள் பக்கம் மக்களே வாருங்கள் என்று நாம் கேட்கவில்லை. மக்களே உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம், உங்கள் பக்கம் நிற்கிறோம். இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற வேண்டும், சங் பரிவார்கள் வீழ்த்தப்பட வேண்டும். இதை தெளிவாக தொலைநோக்கு பார்வையோடு உணர்ந்து வியூகம் அமைத்திருக்கிறார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரேஷன் கடைகள் இருக்காது. ரேஷன் கடைகளே கூடாது என்கிற கொள்கையை கொண்டவர்கள் தான் அந்த பாசிஸ்டுகள். ஏன் நீ மலிவு விலையில தானியம் கொடுக்கிற, இலவசமான பொருள் கொடுக்கிற, அது தப்பு, கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். இது அவர்களின் கொள்கை. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் இருக்காது. அது முக்கியமான 2 காரணம். ஒன்று, அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம். 2வது, அது காந்தி பெயரில் இருக்கிற திட்டம். 3வது, இதனால் யாரும் இப்ப விவசாய வேலைக்கே போறதில்லை. இதுல வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்க. விவசாய உற்பத்தி தடுக்கப்படுகிறது. எனவே அந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டும். இது பிஜேபியுடைய செயல் திட்டங்களில் ஒன்று. ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை இருக்காது. 3வது, இடஒதுக்கீடு இருக்காது. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான செயல் திட்டங்களில் ஒன்று. அதுக்கு போட்டியாக தான் இடபிள்யூஎஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, பொருளாதார அளவுகோல். எஸ்சி எஸ்டி, இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆகியோர் ரிசர்வ்டு கேட்டகரிஸ், அவங்க தான் சமூக நீதி சமூகங்கள், இடஒதுக்கீடு பெறும் சமூகங்கள். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு தேவையில்லை. ஆனா ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கும் தருவோம் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். இந்த சோஷியல் ஜஸ்டிஸை டைலூட் பண்ணணும், நீர்த்து போக செய்யணும். அதுக்கு கான்ட்ராவா அவங்க கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு ரிசர்வேஷன். சமூக நீதியை அழித்தொழிப்பார். அதற்கு ஒரு சான்று, விபி சிங் பிரதமராக இருந்த போது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது. 27.5% ஓபிசி இடஒதுக்கீடு பெறுவதற்கான ஆணையை பிறப்பித்தார், இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்ப விபி சிங்க்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. விபி சிங் தெரியும், இது சப்போர்ட் பண்ணா பிஜேபி எதிர்க்கும், ஆதரவை வாபஸ் வாங்கிக்கும், கவர்மெண்ட் கவிழ்ந்துரும், இதெல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனாலும் ஓபிசி மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வேண்டும். ஆட்சி பறிபோனாலும் பரவாயில்லை, அவர்களின் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றி வைக்க வேண்டும் என்று விரும்பி ஆட்சியை பறிகொடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார். அப்ப ஆட்சியை கவிழ்த்தது யார்?
அத்வானி எந்த கட்சியின் தலைவர்? பிஜேபியின் கட்சியின் தலைவர். யாருக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். இவங்க சொல்றாங்களே நாங்களெல்லாம் இந்துக்கள் ஓபிசி. அந்த இந்து பெரும்பான்மை சமூகத்தினருக்கான வேலை வாய்ப்புக்கான கல்விக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி தான் பிஜேபி. எப்படி அந்த கட்சியோடு ராமதாஸ் அவர்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? பிஜேபி சமூக நீதிக்கு எதிரான கட்சி, ஓபிசிக்கு எதிரான கட்சி, மண்டல் பரிந்துரைக்கு எதிரான கட்சி. அத்வானி அத்தோடு விட்டுவிடவில்லை, ரத யாத்திரை நடத்தினார். அது ரத்த யாத்திரையாக போய் முடிந்தது. வன்முறை வெறியாட்டம் வெடித்தது. முதலாக பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முன்னேறிய சமூகங்களை சார்ந்த, குறிப்பாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வீதிக்கு வந்து பேருந்துகளை அடித்து நொறுக்கினார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள். இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் பதிவு அது. யாருக்கு எதிராக? ஓபிசி என்கிற இந்துக்களுக்கு எதிராக. இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காக. அந்த வன்முறை வெறியாட்டத்தின் தொடர்ச்சிதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் விளைவுதான் அவன் ஆட்சிக்கு வர முடிந்தது. சமூக நீதிக்கு எதிரான கும்பல் சங் பரிவார் கும்பல், RSS. விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அந்த விபி சிங்குக்கு தமிழ்நாட்டிலே சிலை திறந்து அழகு பார்ப்பவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நான் கேட்கிறேன், ஓபிசி இந்துக்களே, இந்து சமூகத்தின் தலைவர்களே, விபி சிங்கை என்றைக்காவது நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்த்திருக்கிறோமா? அவர் பிறந்த நாளில், நினைவு நாளில் அவருக்கு என்றைக்காவது நாம் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஓபிசி சமூகத்தில் இருந்து கல்வி பெற முடிகிறது, உயர் பதவிகளுக்கு போக முடிகிறது, நீதிபதிகளாக முடிகிறது என்றால் அதற்கு வழிவகுத்தது யார்? விபி சிங் தானே. பிபி மண்டல் தானே. நரேந்திர மோடி, அமித்ஷாவின் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய அறியாமை. அவர்களின் சின்னத்தை ஊராக போய் உங்கள் வீட்டு சுவர்களிலே நீங்களே உங்கள் செலவில் எழுதுகிறீர்களே, அந்த கட்சியை வளர்க்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய அறியாமை. சமூக நீதிக்கு எதிரான கட்சியாயிற்று, ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சியாயிற்று, பெரும்பான்மை இந்து சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கட்சியாயிற்று. அன்றைக்கு இந்திய அளவிலே ஒரே ஒரு தலித் இயக்கமாவது மண்டல் பரிந்துரை எதிர்த்தது உண்டா? ராம்விலாஸ் பாஸ்வான் துணை இருந்தார். தமிழ்நாட்டில் திருமாவளவன் அதற்கு ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தினார். இந்தியாவில் ஒரே ஒரு தலித் இயக்கம் கூட மண்டல் பரிந்துரை எதிர்க்கவில்லை. ஆனால் எதிர்த்தவர்கள் பார்ப்பனர்கள், எதிர்த்தவர்கள் RSS காரர்கள், எதிர்த்தவர்கள் விஸ்வ இந்து பரிஷத்து, எதிர்த்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுகிற அந்த கும்பல், உன்னையும் என்னையும் இந்து இந்து என்று சொல்லுகிற அந்த கும்பல், நீ படிக்க கூடாது என்று வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட கும்பல், அந்த கும்பலோடு எப்படி கூட்டுச் சேர முடியும்? ஆகவேதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்கிறார். யார்? தளபதி ஸ்டாலின் ஓபிசி இந்துக்களுக்கு எதிரியா? இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்ன பாஜக சங் பரிவார்கள் எதிரியா? என்னை பாருங்கள். ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை இருக்காது, சமூக நீதி இருக்காது, எல்லாவற்றையும் விட தேர்தலே நடக்காது. இவன் 400 இடங்களில் 300 இடங்களில் ஜெயிச்சிட்டானா, அதுக்கு பிறகு நீ எழுதி வச்சிங்க, 400 இடம் ஜெயிச்சிட்டா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள திமுக ஆட்சியை கலைப்பாங்க. கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சி கொண்டு வருவாங்க. கலைஞர் உரிமை தொகை கிடைக்காது. வீட்டுக்கு 1000 பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற 1,16,00,000 பேருக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, அதுவெல்லாம் நிறுத்தக்கூடிய வெறி அவர்களிடத்தில் இருக்கிறது. அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வருவார்கள். தேர்தல்கள் நடக்காது, அவரே அதிபராகி விடுவார். எல்லாவற்றையும் விட இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பேரியரே, தடையே, அந்த சட்டம் தான். இப்படிப்பட்ட கேடுகள் இந்த நாட்டை சூழ்ந்து விடக்கூடாது. இதிலிருந்து மக்களையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயக விழுமியங்களை கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு, சமூக பொறுப்புணர்வோடு
போராடுகிற தளபதி தான் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்த நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மிக அற்புதமான வேட்பாளர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர். பேச்சுக்காக நான் பேசவில்லை. அவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற உறுப்பினர்னா சட்டத்தை உருவாக்குறவங்க. எந்த சட்டத்தை ஆதரிச்சாங்க, எந்த சட்டத்தை எதிர்த்தாங்க, எந்த விவாதத்தில் கலந்து கொண்டாங்க, எந்த கருத்தின் அடிப்படையில் பேசினாங்க, என்ன தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தாங்க, என்னென்ன கேள்விகளை எழுப்பினாங்க. வார்டு உறுப்பினர் செய்கிற வேலையெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய பார்வையில் மாற்றம் வேணும். ஒரு லெஜிஸ்லேட்டர், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள், அவங்க ஆளும் உறுப்பினர்கள், நாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். ஆனால் நம்முடைய ரோல் அதில் இருக்கு. அவர் ஒவ்வொரு விவாதத்திலும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். ரொம்ப அருமையான வேட்பாளரை வட சென்னைக்கு தந்திருக்கிறார் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் 2வது முறை அவருக்கு வாய்ப்பு. ரொம்ப அருமையாக காத்து கிடந்து திமுகவுக்குரிய வாய்ப்பு போனா கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் திமுகவுக்கு ஒதுக்குவாங்க. அதில் 2 பேர் 3 பேர் பேசிட்டா கூட சரி அவங்க பேசிட்டாங்க நாம போகலாம் அப்படின்னு இருந்து அங்கேயே உட்கார்ந்துருந்து அந்த சபாநாயகர் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி 3 நிமிஷமும் 5 நிமிஷம் பேசிட்டு தான் போவார். எல்லா டிபேட்லையும் கலந்துருக்கிறார். ரெகுலர் அட்டண்டன்ஸ். சபைக்கு இன்னைக்கு வரல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. செஷன் நடந்துட்டு இருக்கு, ஆளை காணமே இல்லை, ஒரு ஸ்கூல் பாய் மாதிரி போய் உட்கார்ந்துக்குவார். அவ்வளவு பொறுப்புணர்ச்சி உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இவர் தருமபுரி செந்தில், விஷ்ணு பிரசாத், தென்காசி தனுஷ், இவங்க 4 பேரும் எப்பவும் ஒன்னாவே இருப்பாங்க. இன்றைக்கு நமக்கு இந்த வேட்பாளர், நீங்க போய் உட்காருங்க, நம்முடைய வேட்பாளர் ஆற்காட்டாரின் பிள்ளை, அதனால் வாய்ப்பு கிடைத்தது என்று நீங்கள் கருதிவிட வேண்டாம். ஆற்றல் வாய்ந்த பிள்ளை, அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு லெஜிஸ்லேட்டர் என்ன செய்யணுமோ அதை அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார். வட சென்னையின் மேம்பாட்டுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க மீண்டும் வாய்ப்பை தந்திருக்கிறார் தளபதி அவர்கள். இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு 40க்கு 40லும் நம் கோட்டடை வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் நான் வட சென்னைக்கு தேடி வந்திருக்கிறேன். அன்பு தோழர்களே, வாக்காளர் பொதுமக்களே, மீண்டும் நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்கேற்ப அண்ணன் வியூகம் அமைப்பார், அண்ணன் வியூகம் அமைப்பார். நான் அவரை பார்த்து பார்த்து வியந்து அவரை பலரிடத்திலும் பெருமை விட பேசுவதுண்டு. இது சும்மா மேடைக்கு பேசுகிற முகஸ்துதி கிடையாது. எப்படி 24 மணி நேரம் இயங்குகிறார், எப்படி திட்டமிட்டு செயல்படுகிறார், அது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. நிச்சயமாக பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைப்பார் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அவருக்கு நீங்கள் அனைவரும் உற்ற துணையாக இருக்க வேண்டும். அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த, ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க, பாசிச பாஜக அரசை விரட்டி அடிக்க, நாட்டு மக்களை பாதுகாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மைக்ல சொல்லலாம்.